500 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் யாதவ் பிரகாஷ். வணக்கம் யாதவ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஜித். இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 500 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் இந்த 500 பேருந்துகள் மொத்தம் 132 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த பேருந்துகள் இன்றைக்கு ஒரே நாளில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட இருக்கின்றது. இதுல இந்த புதிய விஷயமாக வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் குளிர்சாதன பேருந்துகள் இன்றைக்கு கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. இதுல முதல் முறையாக திருவண்ணாமலைக்கும் வேலூருக்கும் இந்த குளிர்சாதன பேருந்துகள் இந்த பரிசாத்த முறையில இன்றைக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட இருக்கிறது. பொதுமக்களுடைய ஆதரவை பொறுத்து இந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகள் முடிவெடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 500 பேருந்துகள் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட இருக்கின்றன. அதுல சென்னை மாநகர பேருந்துக்கு மொத்தம் 8, சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு 8 பேருந்துகள், அதுல 6 பேருந்துகள் பெரிய பேருந்துகள், 2 பேருந்துகள் சிறிய பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட இருக்கின்றன. அதே போன்று விழுப்புரம் கோட்டத்துக்கு மொத்தம் 198 பேருந்துகள் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. அதுல சென்னையிலிருந்து 80 பேருந்துகளும் விழுப்புரத்தில் இருந்து 118 பேருந்துகளும் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. சேலம் கோட்டத்துக்கு மொத்தம் 134 பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட இருக்கின்றன. அதில் சென்னையிலிருந்து 20 பேருந்துகளும் சேலத்தில் இருந்து 114 பேருந்துகளும் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. கும்பகோணம் கோட்டத்துக்கு 160 பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட இருக்கின்றன. அதுல சென்னையிலிருந்து 20 பேருந்துகளும் கும்பகோணத்தில் இருந்து 140 பேருந்துகள் என மொத்தம் 500 பேருந்துகள் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட இருக்கின்றன. தற்போது இந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாகவே சொன்னது போன்று இந்த குளிர்சாதன பேருந்துகள் இன்றைக்கு திருவண்ணாமலைக்கும் வேலூருக்கும் துவக்கி வைக்கப்பட இருக்கின்றன. அதுல ஒரு குளிர்சாதன பேருந்தை முதலமைச்சர் ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். பரிசோதனை அடிப்படையில இந்த குளிர்சாதன பேருந்துகளானது துவக்கி வைக்கப்பட இருக்கின்றன. 3+2 சீட்டர் என்ற அடிப்படையில அந்த குளிர்சாதன பேருந்து வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன. பொதுவாக இந்த குளிர்சாதன பேருந்துகள் என்றால் 2+2 சீட்டர் என்ற அடிப்படையில் தான் வடிவமைக்கப்படும். இதுல குறைந்த தூரத்துக்கான அந்த பேருந்து என்ற காரணத்தினால வேலூரும் திருவண்ணாமலையும் குறைந்த தூரத்துக்கான அந்த பேருந்துகள் என்ற காரணத்தினால 3+2 சீட்டர் என்ற அந்த அடிப்படையில இந்த பேருந்தானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பரிசோதனை முறையில முதல் கட்டமாக திருவண்ணாமலைக்கும் வேலூருக்கும் இயக்கப்பட இருக்கின்றன. பொதுமக்களுடைய ஆதரவை பொறுத்து அந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை கூட்டுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதல் கட்டமாக இந்த பேருந்தானது கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலைக்கும் வேலூருக்கும் இயக்கப்பட இருக்கிறது. முதல் பயணம் என்ற காரணத்தினால இலவசமாக இயக்கப்பட இருக்கிறது. ரஞ்சித்.